கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம ரெண்டு ராஜாக்கள் 24 அதிகாரங்கள் நம்ம பார்த்துருக்கோம். 24வது அதிகாரத்தில் லாஸ்ட்ல நம்ம பார்த்தது சிதேக்கியா ராஜாவானதை பார்த்தோம். சிதேக்கியா பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாக இப்போ என்ன செய்யறான், கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா கர்த்தருடைய கர்த்தர் சொன்னதன்படி எருசலேம் என கைவிட்டேன்னு சொல்லி சொன்னதன்படியாக இப்போ சிதேக்கியா பாபிலோன் ராஜாவுக்கு என்ன செய்யறான், கொண்டு போகப்பட்டனால பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமான தான் கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் இப்போ வந்த பிறகு இவருக்கு விரோதமாக கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதுக்கு முன்னால உங்களுக்கு விரோதமாக இருந்த ராஜாவை விட்டுட்டு இப்போ இவர் வந்ததுனால தனிச்சலா கலகம் பண்ண ஆரம்பிச்சான். அதனால இப்போ 25வது அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த யோயாக்கீம் ராஜபாரம் பண்ண 9ஆம் வருஷம் 10ஆம் மாதம் 10ஆம் தேதியில பாவின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் அவனுடைய எல்லா இராணுவமும் எருசலேமுக்கு விரோதமாக வந்துட்டாங்க. சிட்டிலாம் அதை சுற்றி எதிராக நினைச்சுறாங்க, பாளையம் இருந்து சிட்டிலும் எதிராக கொத்தளங்களை நினைச்சுறாங்க கட்டி அப்படியே சிதேக்கியா ராஜாவின் 11ஆம் வருஷத்துல நகரம் முழுவதும் பாபிலோன் ராஜா நேபுகாத்நேச்சர் நினைச்சுறான் முற்றுகை போட்டுட்டான். இப்போ 4வது மாதம் 9ஆம் தேதியில பஞ்சம் நகரத்துல அதிகரிச்சுட்டு. காரணம், பாபிலோன் ராஜா என்ன செஞ்சுட்டாரு, பாபிலோன் ராஜாவை நேபுகாத்நேச்சர் இப்போ எருசலேமை முற்றுகை போட்டுட்டாரு. முற்றுகை போட்டதுனால இப்போ என்ன செய்யுது, பஞ்சம் தேசத்துல அதிகரிச்சிட்டது மாத்திரமல்ல, மக்கள் ஆகாரம் இல்லாதபடிக்கு ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நகரத்தின் மதில் திறப்பு கண்டதுன்னா இப்போ பாபிலோன் ராஜா இவங்க பிடிச்சி வச்சுக்கனால மகள திறப்பு இருக்குது. அதனால எங்கேயுமே இப்போ என்ன செய்ய முடியாது, இவங்க பொருட்கள் எல்லாம் அவங்களே எல்லாமே எல்லா பொருளும் எடுத்துட்டு போயிடுறாங்களா, அதனால இவங்களால என்ன செய்ய முடியல, ஒன்றும் செய்ய முடியல. அப்பொழுது கல்தேயர் என்ன செய்யறாங்க, நகரத்தை என்ன செய்யறாங்க, சூழ்ந்திருக்கிறாங்க. அதனால நகர திறப்புகள் இருக்கு, இவங்க வெளியில எல்லாம் போக முடியாது. கல்தேயர் நகரத்தை சூழ்ந்திருக்கிறாங்க. யுத்த மனுஷர்கள் எல்லாரும் ராத்திரி காலத்துல என்ன செஞ்சுட்டாங்கன்னா, ராஜாவுடைய தோட்டத்தின் வழியா 2 மதிலுக்கு நடுவான வாசலால் தப்பி அவர்களும் ராஜாவும் சமனான பூமி நோக்கி ஓடி போனாங்க. ஏன்னா நகரம் மதில் திறப்பு தான் கண்டிருக்கு, ஆனா வழியே போக முடியாது. காரணம், கல்தேயர்கள் நினைச்சுறாங்க சுற்றி வளைஞ்சிருக்கிறாங்க. அதனால இவங்களால போக முடியாதனால இப்ப ராஜாவுடைய தோட்டத்தின் வழியா நினைச்சுறாங்க, அந்த தோட்டத்தின் வழியா 2 மதில் இருக்கு. அந்த மதில்ல நடுவான வாசல் வழியா நினைச்சுறாங்க ஜனங்களும் ராஜாவும் என்ன செஞ்சுட்டாங்க, தப்பி சமனான வெளியே நினைச்சுறாங்க பார்த்து ஓடி போறாங்க. இப்போ கல்தேயர் இராணுவத்தர் நினைச்சுறாங்கன்னா, இவங்க தப்பி ஓடி போறத பார்த்து கல்தேயர் இராணுவத்தர் ராஜாவை பின்தொடர்ந்து வரட்டி எரிகோன்னு சமனான பூமியில அவன் என்ன செஞ்சுட்டாங்க, யோயாக்கீம் நினைச்சுறாங்க பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு அவனுடைய இராணுவம் எல்லாம் அவனை விட்டு பிடிச்சதுனால இப்போ அவனோட இராணுவம் எல்லாம் செதறி போயிட்டு, யோயாக்கீம் இராணுவம் எல்லாம் செதறி போயிட்டு அவங்க ராஜாவை பிடித்து நேர ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜா இடத்துல என்ன செய்றாங்க, கொண்டு போய் அங்கவே அவனை என்ன செய்றாங்க, நியாயம் தீர்க்கிறாங்க. நியாயம் தீர்த்துட்டு சிதேக்கியாவின் குமாரரை என்ன செய்றாங்க, அவன் கண்கள் முன்பாக வெட்டி போட்டாங்க. இப்ப லாஸ்ட்ல யோயாக்கீம். அப்புறம் யோயாக்கீம் பாபிலோனியர்கள் சிறைப்பிடித்தது மித்தம் சிறைப்பிடிச்சிட்டு யோயாக்கீமுடைய சித்தப்பாவை என்ன செய்றாங்க, ராஜாவாக்கியிருந்தான்னு பார்த்தோம். அந்த மத்தனியாவுக்கு பேரு மறுபெயர் சிதேக்கியான்னு சொல்லி பெயர் வச்சிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். இப்ப இந்த சிதேக்கியாவும் பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமா செயல்பட கலகம் பண்ண ஆரம்பிச்சதுனால இப்ப இவங்க என்ன செய்றாங்க, இவங்களே முற்றுகை போட்டு அவருடைய நியாயம் தீர்த்து இவருடைய சிதேக்கியாவுடைய குமாரரை சிதேக்கியாவுடைய கண்களுக்கு முன்பாக அவன் என்ன செய்றாங்க, வெட்டி போட்டாங்க. வெட்டி போட்டது மட்டும் இல்ல, சிதேக்கியா ராஜாவுடைய கண்களே என்ன செஞ்சுட்டாங்க, குருடாக்கி அவனுக்கு 2 வெண்கல விலங்குகளை போட்டு அவனையும் பாபிலோனுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு போயிட்டாங்க. இப்ப அமைதியா இருந்திருக்கலாம், ஆனா என்ன செய்யறாங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி இது நிறைவேற வேண்டியது இருப்பதனால இப்ப இவனையும் என்ன செய்றாங்க, பாபிலோனுக்கு 2 விலங்குகளை போட்டு என்ன செய்றாங்க, கொண்டு போயிட்டாங்க. கண்களை குருடாக்கி விலங்கு போட்டு கொண்டு போயிருக்கிறாங்க. இப்ப 5ஆம் மாதம் 7ஆம் தேதியில 9வது வருஷத்துல 5ஆம் மாதம் 7ஆம் தேதியில நேபுகாத்நேச்சர் என்னும் பாபிலோன் ராஜாவின் 19வது வருஷம். நேபுகாத்நேச்சர் இப்போ அரசாட்சிக்கு 19 வருஷம் ஆயிருக்கு. இந்த 19வது வருஷத்துல பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரனாகிய பாபிலோன் ராஜாவின் ஊழியக்காரன் நேபுசராதான் என்ன செய்றான்னா, அவன் காவல் சேனாதிபதி எருசலேமுக்கு வரான். எருசலேமுக்கு கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவுடைய அரண்மனையும்
எருசலேமில் உள்ள சகல கட்டடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் என்ன செய்யறான், அக்கினியால சுட்டெரித்து விட்டுட்டான். அடுத்தபடியாக காவல் சேனாபதியா இருந்த கல்தேயர் இராணுவத்தை எல்லாரும் என்ன செய்றாங்க, இப்ப எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களையும் என்ன செய்றாங்க, இடிச்சு போட்டுட்டாங்க. அதாவது ஆலயம், அரண்மனை, கட்டடங்கள், பெரிய வீடுகளை தான் அக்கினியால சுட்டெரிச்சாங்கன்னு பார்த்தோம். இப்போ என்ன செய்றாங்க, எருசலேமை சுற்றியுள்ள அலங்கங்களையும் என்ன செஞ்சுறாங்க, இடிச்சு போட்டுட்டாங்க. நகரத்தில் மீதியா இருந்த மற்ற ஜனத்தையும் பாபிலோன் ராஜாவின் வசமாக என்ன செய்றாங்க, ஓடி வந்து அவங்க கூட அவங்களையும் மற்ற ஜன கூட்டத்தையும் காவல் சேனாபதி நேபுசரான் சிறைகளாக கொண்டு போயிட்டான். யாரெல்லாம் ராஜாவை தேடி வந்தாங்களோ அவங்களையும் மற்ற வராம இருக்க ஜனக்கூட்டங்கள் எல்லாவற்றையுமே காவல் சேனாதிபதி என்ன செய்யிட்டான், நேபுசராதான் சிறைகளாக ஜனங்கள் என்ன செய்யறான், பாபிலோனு கொண்டு போயிட்டான். அது மாத்திரமில்ல, தேசத்தில் ஏழையான சிலரை மட்டும் என்ன செஞ்சுட்டான்னா அந்த இஸ்லாம்ல திராட்சை தோட்டக்காரராகவும் பயிரிடும் குடிகளாகவும் விட்டு வச்சிருந்தான். மற்ற பணக்காரங்க எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்டான், அங்க கொண்டு போயிட்டான். இதுலயும் தேசத்துல ஏழைகளே சிலரை தான் விட்டுட்டு போயிருக்காங்க, மற்ற எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. இப்படியாக எருசலேம் ஜனங்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு என்ன செய்றாங்க, சரியாக கொண்டு போகப்பட்டாங்க. அடுத்தபடியாக கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்கள், அதுல இருந்த ஆதாரங்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல கடல் தொட்டி, இதையும் கல்தேர் உடைச்சு போட்டு அவைகளின் வெண்கலத்தையும் பாபிலோனுக்கு என்ன செய்றாங்க, எடுத்து கொண்டு போயிட்டாங்க. அடுத்தபடியாக எருசலேம் ஆலயத்தில் இருந்த செப்பு சட்டி, சாம்பல் பாத்திரங்கள், கத்திகள், தூப கலசங்கள், ஆராணி கடத்த சகல வெண்கல பனிமுட்டுகள், இதையும் என்ன செய்றாங்க, எடுத்து போயிட்டாங்க. அப்புறம் சுத்த பொண்ணு, சுத்த வெள்ளி, தூப கலசம், கலங்கள், காவல் சேனாபதி, இதையும் எடுத்து கொண்டு போயிட்டான். அடுத்தல சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்துக்காக பண்ணி வைத்த 2 தூண்கள், ஒரு கடல் தொட்டி, அந்த ஆதாரங்களுமாய் சகல பனிமுட்டுகளுடைய வெண்கலத்துக்கு நிறைய இல்லையா. இதெல்லாம் சாலமோன் வெண்கலத்தினால செஞ்சு வச்சிருந்தான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருந்தோம். ஏற்கனவே நல்லா நம்ம படிச்சது. இப்ப அந்த சாலமோன் கட்டின அந்த எருசலேம் ஆலயத்தில் உள்ள அந்த தூண்கள், கல் தொட்டி, ஆதாரம், இதுக்குள்ள சகல பனிமுட்டுகளையும் நினைச்சிடான், வெண்கலத்துல செஞ்சது. இது எல்லாமே நினைச்சிடான், இதையும் எடுத்துட்டாங்க. ஒரு தூணின் உயரம் மட்டும் 18 முழமா இருந்துச்சான். 2 வெண்கல தூண் பார்த்தோம்ல, அதுல ஒரு தூண் மட்டும் 18 முழமா இருந்துச்சான். அதன் மேல் அதற்கு 3 முழ உயரமான வெண்கல தலைப்பு இருந்துச்சான். அதுல குமிழிலே சுற்றி செய்யப்பட்டிருந்த பின்னல், மாதுளை பழங்கள் எல்லாமே வெண்கலமாக இருந்துச்சான். மற்ற தூணும் அதன் பின்னலும் அதே போல இருந்துச்சு. 2 தூணுல இந்த தூணை போல அந்த தூணை நினைச்சுதான் இருந்துச்சான். இப்ப காவல் சேனாதிபதி பிரதான ஆசாரியனாகிய செரையா, 2ஆம் ஆசாரியனாகிய செப்பனியா, வாசல் காக்கும் 3 காவற்காரர், இவர்களையும் நினைச்சான் சிறைப்பிடிச்சிட்டான். இவர்களையும் சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டான். அடுத்தல நகரத்தில் அவன் யுத்த மனுஷன் விசாரிப்புக்காரனாகிய பிரதானி ஒருவனையும், ராஜாவின் மந்திரிகளாகிய நகரத்தில் ஆகப்பட்ட 5 பேரையும், தேசத்தின் ஜனத்தை சேவகம் எழுதுகிற தலைவனாகிய இராணுவ சம்பரதியும், தேச ஜனத்தில் நகரத்தில் ஆகப்பட்ட 60 பேரையும் பிடிச்சிட்டான். இவர்களையும் பிடித்து கொண்டு போயிட்டான். அவர்களை காவல் சேனாதிபதியாக நேபுசராதான் பிடித்து ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜாவுக்கு என்ன செஞ்சுட்டான், கொண்டு போயிட்டான். அப்புறம் பாபிலோன் ராஜா என்ன செய்றான், ஆமா தேசத்தின் பட்டணமான ரிப்லாவில என்ன செய்றான், இவங்களெல்லாம் வெட்டி கொண்டு போயிட்டான். இப்ப பார்த்தாலும் 60 பேரு, 5 பேரு சேவைகள், இராணுவ தலைவர்கள், இவங்கெல்லாம் பிடிச்சு கொண்டு போனான்னு சொன்னால, பிரதானிகள் எல்லாம், பிரதானி, மந்திரணி, இவங்கெல்லாம் மொத்தம் 60 பேர். இவங்களெல்லாம் என்ன செய்றாங்கன்னா அந்த ரிப்லாவில் இருக்கிற பாபிலோன் ராஜா கொண்டு போயிருக்காங்க. அங்க பாபிலோன் ராஜா அவங்களை என்ன செய்றான், அந்த ரிப்லாவில் அவங்களால வெட்டி கொண்டு போட்டுட்டான். இப்படியே யூதா ஜனங்கள் தங்கள் தேசத்திலிருந்து சிறையிருப்புக்கு என்ன செய்றாங்க, கொண்டு போகப்பட்டுட்டாங்க. எசேக்கியா ராஜா, பாபிலோன் ராஜா அரண்மையில இருக்கிற பொருள், எசேக்கியா இதால இருக்கிற எருசலேம் ஆலயத்தில் ஆரம்பிக்கிற பொருட்கள் எல்லாம் பாபிலோன் ராஜாவுக்கு காட்டுறதுனால அவங்களெல்லாம் எல்லாம் கொண்டு போயிடுவாங்கன்னு சொல்லி கர்த்தர் ஏசாயாவுக்கு சிம்லா சொன்னபடி எல்லாமே நிறைவேறிச்சு. அவங்கள சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. ஆலயத்தில் உள்ள பொருட்கள், வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாமே நினைச்சாங்க, கொண்டு போகப்பட்டுட்டாங்க. அடுத்தபடியாக இப்போ பாபிலோன் ராஜா நேபுகாத் நேச்சார் நினைச்சான், யூதா தேசத்தில் மீதியாக வைத்த ஜனங்கள் மேல், அந்த ஏழை ஜனங்கள் மட்டும் கொஞ்சம் வேற திராட்சை தோட்டம் காக்கும், பயிரிட குடிகளா வச்சிருந்தால, இப்படி அந்த மீதியா இருக்கிற ஜனத்தின் மேல் சாப்பானின் குமாரனாகிய ஐக்காமின் மகன் கெதலியாவே நினைச்சாங்க அதிகாரியாக வச்சிருக்கிறான். பாபிலோன் ராஜா நேபுகத்நேச்சார் எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு போயிட்டு இந்த ஏழைகள் சிலரை திராட்சை தோட்டம் மாதிரி காக்குறவங்கள மட்டும் என்ன செஞ்சுட்டான்னா அவங்கள கவனிக்கிறதுக்கு கெதலியாவே நினைச்சான் அதிகாரியாக வச்சிருக்கிறான். இப்போ பாபிலோன் ராஜா கெதலியாவை அங்க அதிகாரியா வைத்ததை சகல இராணுவ சேர்வைக்காரரும்
அவர்களுடைய மனுஷர் என்ன செய்றாங்க, கேள்விப்படுறாங்க. கெதலியாவை இப்போ அங்கே அதிகாரியா வச்சிருக்குங்கிறத கேள்விப்பட்ட உடனே அவர்கள் மிஸ்பாவில் இருக்கிற கெதலியாவினிடத்துக்கு என்ன செய்றாங்க, வர்றாங்க. வந்து அவர்கள் அது யாரெல்லாம் வந்தாங்க அப்படின்னா, மிஸ்பாவில் இருக்கிற கெதலியாத்துக்கு வந்தவங்க எல்லாம் நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேல், கரையாவின் குமாரன் யோகனான், நெப்போத்தியன் ஆகிய தன்குமேத்தின் குமாரன் செராயா, மாகாத்தினான் ஒருவனுடைய குமாரன் யசனியா, அவர்கள் மனுஷர் எல்லாருமே என்ன செய்றாங்க, வராங்க. இப்போ அப்போ கெதலியா இருந்துச்சுன்னா அவர்களுக்கும் அவர்கள் மனுஷருக்கும் ஆணையிடுறான். வந்தாங்க நிறைய பேர் வந்தாருன்னு சொல்லி பார்த்தெல்லாம் நெத்தனியா, இஸ்மவேல், கரையோகனான் இவர்களுக்கு என்ன செய்றாங்க, கெதலியா அவர்களுக்கும் அவர்கள் மனுஷருக்கும் இவர்களுக்கும் இவர்களோடு கூட இருக்கிற மனுஷர்களுக்கும் ஆணையிடுறான். என்ன ஆணையிடுறான் அப்படின்னா, நீங்கள் கல்தேரை சேவிக்க என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டாம். தேசத்திலிருந்து பாபிலோன் ராஜாவை நீங்க என்ன செய்யுங்க, சேவிங்க. கல்தேருக்கு நீங்க பயப்பட வேண்டாம். நீங்க உங்க தேசத்துல இருந்துட்டு யார நீங்க பாபிலோனர் என்ன செய்யுங்க, சேவிங்கிறான். கர்த்தரை சேவிக்க சொல்லல, இங்க ஏற்கனவே கர்த்தரை விட்டு விலகிட்டாங்களா, பாபிலோன் ராஜாவை சேவிங்க, அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யும், நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்றாப்புல. இப்போ 7ஆம் மாதத்துல, அது 9ஆம் வருஷத்துல 7ஆம் மாதத்துல ராஜா வம்சத்தில் பிறந்த எலிசாமின் குமாரனாகிய நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேல் என்ன செய்றான், 10 மனுஷரோட கூட வரான். வந்து கெதலியாவையும் அவனோட மிஸ்பாவில் இருந்த யவுதரையும் கழுதரையும் வெட்டி கொண்டு போட்டுட்டான். 7ஆம் மாதத்துல ராஜவம்சத்தில் பிறந்த நெத்தனியாவின் குமாரன் இஸ்மவேல் வந்து என்ன செய்றான், 10 மனுஷரோட கூட வந்து கெதலியா தானே இப்ப இவங்களுக்கு அதிகாரியா இருக்கிறாங்க. இந்த நல்ல கெதலியாவும் அவனோட யாரெல்லாம் மிஸ்பாவில் இருக்கிற அவனோட மிஸ்பாவில் இருந்த யூதரையும் கழுதையரையும் என்ன செய்றான், வெட்டி கொண்டு போட்டான். போட்டுட்டு இப்பொழுது சிறியோர் பெரியோர் ஜனங்கள் யாவரும் சேனாதிபதிகளும் கல்தேருக்கு பயந்ததுனால எழுந்து புறப்பட்டு என்ன செஞ்சாங்க, எகிப்துக்கு ஓடி போயிட்டாங்க. ஏன்னா கல்தேர்கள் வந்து வெட்டி கொண்டு போடுறாங்கல்ல, அதனால பயந்து போய் என்ன செய்றாங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாம் சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும் என்ன செய்றாங்க, அவங்க சிறை பிடிக்கப்பட்டு போய் மீதி இருந்தவர்கள் என்ன செய்றாங்க, இப்ப பாபிலோன் ராஜா விட்டுட்டு எகிப்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க, கல்தேர்கள் கொண்டு போடுறாங்கன்னு சொல்லி பயந்து எகிப்துக்கு என்ன செஞ்சுட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. இந்த சமயத்துல இப்ப கொஞ்சம் பேர் என்ன செய்றாங்க, எகிப்துக்கு ஓடி போயிருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் சிறைபிடிக்கப்பட்டு போயிருக்காங்க, செத்து போயிட்டாங்க, இப்படி இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37வது வருஷம். யோயாக்கீன் சிறைபிடிக்கப்பட்டு 37 வருஷம் இருக்கு. அவர் சிறைபிடிக்கப்பட்டு போயிருக்காரு. அவர் மொத்தமாக அவனுடைய சித்தப்பா தான் சிறிதப்பனாகிய சிதைக்கியாவதான், மத்தனியா என்ற சிதைக்கியாவதான் இப்ப ராஜ்யத்துல இருக்கிறான்னு சொல்லி பார்த்தோம். அந்த யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37ஆம் வருஷத்துல 12ஆம் மாதம் 27ஆம் தேதியில எவில் மெரதாக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பாபிலோன் ராஜா என்ன செய்றாரு, தான் ராஜாவான வருஷத்துல யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீனை சிறைச்சால இருந்து புறப்பட பண்றாரு. பாபிலோன் ராஜா நெபுசராதான் தான் என்ன செஞ்சான், எல்லாத்தையும் சிறைப்பிடிச்சு கொண்டு போயிருக்கான்னு பார்த்தோம். இப்ப அந்த நேபுகாத்நேச்சாருக்கு அடுத்தபடியாக பாபிலோன் தேசத்துக்கு ஒரு ராஜா வராரு. அவர் தான் எவில் மெரதாக்கு. இந்த எவில் மெரதாக்கு இப்ப என்ன செய்றா, யோயாக்கீனை அங்க சிறைப்பிடிச்சு வச்சிருக்காருல்ல ராஜா, அந்த சிறைப்பிடிச்சு வச்சிருந்த ராஜா என்ன செய்றாரு, இப்ப சிறைச்சால இருந்து அவர் என்ன செய்றாரு, வெளியில வர சொல்றாரு. வெளியில வர வச்சு அவன் தலையை என்ன செய்றாரு, உயர்த்துறாரு. உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வராரு. சிறை இருந்தவனை திரும்ப என்ன செய்றாரு, மீண்டும் ஒரு தலையை உயர்த்தி அவனோட அன்பா என்ன செய்றாரு, பேசுறாரு. அன்பா பேசி அவனுடைய சிங்காசனத்தை தன்னோட இருந்து பாபிலோன் இந்த ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைக்கிறான். தன்னுடைய சிங்காசனம் உயரமாக வச்சு கொடுத்து அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றிட்டான். யோயாக்கீன் 37 வருஷம் சிறைச்சாலையில காவலாடப்பட்டிருக்கிறான் நேபுகாத்நேச்சர் மூலமா. இப்ப அதுல இருந்து என்ன செய்றான், விடுதலை ஆக்கி இந்த மெரதாக்குடைய எவில் மெரதாக்கு அவனை விடுதலை ஆக்கி அவனை உயர்ந்த சிங்காசனத்துல அவனை வைத்து அவனோட அன்பாய் பேசி என்ன செய்றாரு, இருக்கிறார். அது மாத்திரமில்ல, அவனுடைய சிறைச்சாலை வஸ்திரங்களெல்லாம் கலற்றி போட்டுட்டு அவனுக்கு அவனுடைய வீட்டிலேயே என்ன செய்றாரு, அவனுக்கு அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் நித்தம் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்றாரு. அந்த பாபிலோன் ராஜா எவில் மேல இருக்கிறதாக்கு என்ன செய்றாரு, இவனுக்கு சிறைச்சாலை வஸ்திரங்களையும் கலட்டி சிங்காசனத்தின் மேல இவனை உட்கார வைத்து இவருக்கு தன்னுடைய வீட்டில் என்ன செய்றாரு, தான் உயிரோடு இருந்த நாட்கள் அவருக்கு என்ன செய்றாரு, போஜனம் கொடுத்து வர்றாரு. இப்படியாக அவன் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவனுடைய செலவுக்காக ராஜாவினால் கட்டளையான அனுதின திட்டத்தின்படி அனுதினமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டுச்சான். 37 வருஷம் சிறைச்சாலை கஷ்டப்பட்டு அப்புறம் உணர்ந்திருப்பான். மனம் திரும்பி இருப்பாரா இருக்கும். அதனாலதான் கர்த்தருடைய கண்களை தயை கிடைக்க வைத்து அந்த பாபிலோனுக்கு புதுசா வந்த ராஜா மூலமாக
அவனுக்கு சிறைத்தலை வஸ்திரங்களை கலட்டப்பட்டு சிங்காசனத்திலே உட்கார வச்சு அவனுக்கு நித்தம் அந்த ராஜாண்மையில சாப்பாடும் போட்டு அவன் உயிரிழந்தனாலும் அவனுக்கு செலவுக்கு கொண்டு வச்சுறாங்க பணங்கள்லாம் கொடுத்து அனுதின திட்டத்தின்படி அவனுக்கு என்ன செய்து கொடுக்கப்பட்டு போஷிக்கப்பட்டு வந்திருக்கு. விதமாக ரெண்டு ராஜாக்கள் ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள்ல எந்தெந்த ராஜாக்கள் இது வந்து சாமுவேலேருந்தே ஆரம்பிக்க சாமுவேல் தான் கடைசியில் என்ன செய்றாரு, நியாயாதிபதியா இருக்கிறாரு. சாமுவேலுக்கு அப்புறம் சவுல் வர்றதை நம்ம பார்க்குறோம். சாமுவேலுடைய பிள்ளைகள் சரியில்லைன்னு சொல்லி எங்களுக்கு முதல் ராஜா வேணும்னு சொல்லி சகல தேசத்தில் நடக்கிற ராஜா முறைப்படி எங்களுக்கும் ராஜா வேணும்னு சொல்லி கேட்டதன் பிரகாரம் சவுல் தான் முதலாவது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அந்த சவுல் ராஜால இருந்து வந்து இப்போ இத்தனை ராஜாக்கள் நம்ம நினைச்சிடறோம், நம்ம பார்த்துக்கிறோம். இவங்க வந்து ரெண்டு ராஜாக்கள் 25வது அதிகாரிக்கும் ஒவ்வொரு ராஜாக்கள் நினைச்சுறாங்க வந்தாங்க, எப்படி வந்து எப்படி ராஜாபாரம் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். இன்னும் அடுத்தபடியாக ஒரு சில ராஜாக்களுடைய இதெல்லாம் நினைச்சது நாளாகமத்தில் எழுதப்பட்டிருக்குன்னு சொன்னபடி இவங்க நாளையிலேருந்து நம்ம நினைச்சிடும் நாளாகமத்தை பார்க்க போகிறோம். அந்த நாளாகமத்தில் இவங்க விடுபட்டதெல்லாம் மீண்டும் நினைச்சது அதில் இருக்கிறது பார்க்குறோம். அது மாத்திரமில்ல 4ஆம் புஸ்தகத்தை நம்ம இது வரைக்கும் பார்த்தது இந்த ஆதியாகமம், யாத்திராகம், லேராம், என்ன உபாகம் வரைக்கும் 5 ஆகமங்கள் பார்த்தோம். மோசே எழுதினதான 5 ஆகமங்கள் பார்த்தோம். அடுத்தபடியாக யோசுவா எழுதினது, யோசுவாவை பற்றி யோசுவாவை பார்த்தோம். அப்புறம் நியாயாதிபதிகள்லேருந்து ஒவ்வொரு நியாயாதிபதிகள் தேசத்தை எப்படி நியாயம் தீர்த்துட்டு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அந்த நியாயாதிபதிகள் காலத்துக்கு அப்புறம் தான் யார் வந்தார், சவுல் ராஜாவை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அந்த சவுல் ராஜாக்கள்லேருந்து இவ்வளோ ராஜாக்கள் வரைக்கும் வந்திருக்கு. இந்த அட்டவணை நம்ம ஆதியாமத்துலேருந்து பார்த்துட்டு வந்தோம்ல, இந்த ஆதியாமத்தில் முதலாவது வந்தது யாரு, ஆதாம். கர்த்தர் முதலாவது சிருஷ்டித்தது யாரு, மண்ணனால உருவாக்குனது ஆதாம் தான் முதலாவது கர்த்தர் சிருஷ்டித்தான்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஆதாம் ஆரோனுடைய பிள்ளைகள் அப்படி அந்த தலைமுறை சந்ததியா இது வரைக்கும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம நாளாகமும் முதல் அதிகாரத்தில் அந்த அட்டவணையை அப்படியே நம்ம பார்க்கலாம். இது வந்து நம்ம இந்த 4ஆம் முதல் அதிகாரத்துலேருந்து கரெக்டாக ஆதியாகத்துலேருந்து இது வரைக்கும் வந்தது யாரு, ஆதாமுடைய குமாரன், ஆதாமுடைய குமாரனுடைய பிள்ளைகள், அப்படி ஒவ்வொரு சந்ததியாக வந்து ராஜாக்கள் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்த ராஜாக்கள் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் தான் என்னது தாவீது ராஜா வருவார். தாவீது ராஜாவுக்கு அப்புறம் ஒவ்வொரு ராஜாக்கள் வந்ததை வச்சு வந்து அதுக்கப்புறம் என்ன செய்வது, அந்த விடுபட்டது எல்லாமே என்ன செய்ய வரும். இப்போ வந்து இது எல்லாமே அடங்குறது என்ன இருக்கு, ஆதியாகமத்திலிருந்து அந்த 4ஆகமத்தில் வரைக்கும் என்ன செய்யுது, எத்தனை பேர் இது வரைக்கும் வந்திருக்காங்க, யார் யார் தேசத்தை அரசாண்டாங்க, யார் யார் தேசத்தை இப்படி நடந்தாங்க, யார் யாருடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அட்டவணைகள் அது நம்ம 1 நாளாகமும் அதுலேருந்து 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். அது குறிப்பிட்ட அதிகாரங்கள் வரைக்கும் அதோடு வரும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த இப்போ பார்த்த ராஜாக்களுடைய தொடர்ச்சிகள் என்ன செய்யும் வரும். அது வந்து 1 நாளாகமும் லாஸ்ட்லேயும் அடுத்த 2 நாளாகமத்துலேயும் ஃபுல்லாக என்ன செய்யுது அந்த இது வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து 4ஆமுக்கு அப்புறம் வந்து எஸ்ரா, நெகேமியா இவர்களை பற்றி இவங்க வந்து எப்படி ஆலயத்தை கட்டுனாங்க, அந்த இடிக்கப்பட்ட இப்போ நம்ம பார்க்குறோம்ல எப்படி இந்த எருசலேம் ஆலயத்தில் உள்ள பொருட்கள் எல்லாம் இடிச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கொண்டு போனாங்கன்னு சொல்லி பார்த்தவங்களா, அந்த இதெல்லாம் அதுக்கப்புறம் ஆலயெல்லாம் இடிச்சு போட்டுருவாங்க. அதெல்லாம் எப்படி இடிக்கப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் இந்த ஆலயத்துக்காக அந்த எருசலேம் அலங்கத்தெல்லாம் இடிச்சு போட்டுருவாங்க. அதெல்லாம் நீ என்ன செய்யுதுன்னா நம்ம நாளாகத்தில் பார்ப்போம். 4ஆமத்துக்கு அப்புறம் அந்த இதில் எஸ்ரால் என்ன செய்யும், 4ஆகமத்தில் இந்த ராஜாக்களை விடுபட்டதெல்லாம் இருக்குல்ல, அந்த இதில் வந்து தொடர்ச்சியாக ஆலயம் நகரத்தின் அலங்க இடிக்கப்பட்டது, அதை வந்து எஸ்ரா நெகேமியா எப்படி கட்டுனாங்க அப்படிங்கிறது எஸ்ரா நெகேமியாவில் வரும். அது நம்ம வர நாட்கள் என்ன செய்வோம் அது பார்ப்போம். கர்த்தர் தான் இதை ஆசிரியப்பராக நம்மளிருந்து பார்த்தபடி நம்ம என்ன நம்ம நன்றாக தெளிவாக பார்த்துக்கணும். ஒவ்வொரு ராஜாக்களும் கர்த்தரை பின்பற்றாதபடி விக்கிரகங்களை உருவாக்குனதுனால அவங்க சரியான முறையில் அரசாட்சி செய்ய முடியலை. சீக்கிரமாக அவங்கள நினைச்சாங்க எதிராளி கையில் ஒப்பு கொடுத்து சீக்கிரமாகவே மடிந்து போனாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஆனால் கர்த்தருக்கு பயந்த ராஜாக்கள்லாம் நினைச்சாங்க அந்த அதிக வருடங்கள் உயிரோடு இருந்தாங்க, நன்றாக சேவித்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். இது நம்ம இதுவரைக்கும் நம்மள இந்த விக்கிரகங்களுக்கு எதுக்கு அடிமைப்பட்டிருந்தா கூட நாம் அதை விட்டு விலகி நம்ம நினைச்சோம் கர்த்தர் ஒருவரே மெய்யான தெய்வம் என்று சொல்லி நம்ம கர்த்தர் ஒருவரே ஆராதிப்போம். அவரே தந்துக்கணும், அவரே மெய்யான தெய்வம் என்று சொல்லி அவரை சொந்த ரசிகராக நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம அவர் கீழ்ப்படிந்து நம்ம வளர்ந்தோம்னா
நம்முடைய ஆயுசு நாட்களையும் கர்த்தர் கூட்டி தருவார். அதே போல் நம்முடைய கைக்கு எதிர் வரைக்கும் எந்த எதிராளிகள் இருந்தாலும் அந்த எதிராளிகளையும் நம்மளை விட்டு என்ன செய்வார்? யுத்தம் பண்ணுவார். கர்த்தரே நமக்காக யுத்தம் பண்ணி நீங்கள் சும்மா இருங்கள் அவங்களுக்கு யுத்தம் பண்ணுவேன்னு சொன்ன ஏத்தனாமத்தில் 14 சொன்னதின்படியாக கர்த்தர் நமக்காக எதிராளி மத்தியில் கையில் யுத்தம் பண்ணி நமக்கு ஜெயத்து தருவார். ஆனால் நம்மள பிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கர்த்தரை மட்டும் என்ன செய்யணும்? உறுதியாக பிடிச்சிருக்கணும். கர்த்தரை தவிர வேற விக்கிரகங்களை என்ன செய்யக்கூடாது? வழிபடக்கூடாது. அப்படி இருக்கும்போது கர்த்தர் நமக்கு சகல தேவையை என்ன செய்வார்? சந்திப்பார், நம்மளை ஆசீர்வதிப்பார், உயர்ப்பார். இது வரைக்கும் உங்களுடைய குற்றங்கள் குறைகள் இதில் ஏதாவது இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு கர்த்தர் உறுதியாக பற்றி பிடித்துக்காங்க. கர்த்தர் நாம் இதை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.